டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸையும் 10 நிமிஷத்துல உங்களால ப்ரீமியர் ப்ரோல கிரியேட் பண்ண முடியும். ஹே சாம்ஸ், வெல்கம் பேக் டு பின்ஷஸ் ஸ்டுடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த 3 டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் தான் எப்படி ப்ரீமியர் ப்ரோல கிரியேட் பண்ண போறேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் கத்துக்கலாம். முதல்ல டெக்ஸ்ட் ரிவீல் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணி ஒரு சின்ன வீடியோவை இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே தான் அந்த டெக்ஸ்ட் அனிமேஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். வெல்கம் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அலைன் பண்ண, அதாவது சென்டராக எடுத்துகிட்டு வரதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஜஸ்ட் ஒரு சாலிட் லேயர் தான். ஓகேங்களா? அதை நான் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்னா இந்த எசென்ஷியல் கிராஃபிக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை நான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பேனல் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா நீங்கள் விண்டோக்குள்ளே போய் இந்த எசென்ஷியல் கிராஃபிக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அதாவது எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் உங்களுக்கு இங்கே கிரியேட் பண்ண டெக்ஸ்ட் லேயர் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். இந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரே லேயரில் நம்ம மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ முதல் விஷயம் இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. எசென்ஷியல் கிராஃபிக்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அதுக்கடுத்ததான் இங்கே இருக்கிற இந்த நியூ லேயர் ஐக்கான் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்ட். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துடும். இதை நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி கவர் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இதை கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும் எந்த இடத்துல நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஷேப் ஒன்று இருக்கு இல்லையா, இது செலக்டாக இருக்கும்போதே அப்படியே நான் கீழே போயிட்டு மாஸ்க் வித் ஷேப்னு சொல்லிட்டு கடைசியாக இருக்கிற இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே என்னுடைய ஷேப் வந்து மறைஞ்சிரும். கவலைப்பட வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வெல்கமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வந்து இருக்காது. பிகாஸ் எதனாலன்னா இந்த ஷேப் ஒன்றுன்றது வந்துட்டு வெல்கம் கீழே, அதாவது நம்மளுடைய டெக்ஸ்ட்டுக்கு கீழே இருக்கிறனால எந்த ஒரு ரிசல்ட்டுமே தெரியாமல் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஷேப் ஒன்றை அப்படியே தூக்கிட்டு போய் மேலே வச்சிடறேன். ஓகேங்களா? இப்போ என்னுடைய வெல்கமை நான் மூவ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இது வந்துட்டு லைட்டாக கட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய டெக்ஸ்ட் ரிவீல் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ப்ரோ, பட் பின்னாடி இருந்த பேக்ரவுண்ட் லேயர் இப்போ நம்ம என்ன பண்ணுறது, எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் டூப்ளிகேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு 2 ஷேப் ஒன் லேயர் வந்துருச்சு. மேலே இருக்கிற ஷேப் ஒன்றை கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. முக்கியமாக கீழே போயிட்டு இந்த மாஸ்க் வித் ஷேப்பை அன்செக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பாக்ஸ் வந்துருச்சு, டெக்ஸ்ட் இருக்குது, அண்ட் தென் அனிமேஷனுமே பண்ண ரெடியாக இருக்குது. அனிமேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்று இங்கே இருக்கிற வேல்யூஸை யூஸ் பண்ணி அனிமேட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கீ ஃப்ரேம்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வேணும்னா நீங்கள் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு கூட தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு கீழே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பொசிஷன் வேல்யூஸ் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த வீடியோவோட இந்த பொசிஷனை நம்ம அனிமேட் பண்ணிடக்கூடாது. இந்த லேயரோட, அதாவது இந்த பர்டிகுலர் இந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியோடைய ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற பொசிஷனை தான் நம்ம அனிமேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணி கீ ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒய் ஆக்சிஸ் வேல்யூவை கீழே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக அது உள்ளேருந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். அண்ட் தென் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக நம்மளுடைய டெக்ஸ்ட் அனிமேஷன் இங்கே ரெடியாக இருக்கும். அண்ட் தென் நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி ஈஸ் இன் அண்ட் தென் ஈஸ் அவுட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 கீ ஃப்ரேம்ஸும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் முன்னாடி போய் இதை ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுடைய கர்வ்ஸ் வந்துட்டு நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் இங்கே ஸ்மூத் பண்ணுறதுக்காக என்னுடைய அனிமேஷனை இன்னும் கொஞ்சம் கூட ஸ்மூத் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கர்வ் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா நம்மளுடைய சூப்பரான டெக்ஸ்ட் அனிமேஷன், அதாவது டெக்ஸ்ட் ரிவீல் அனிமேஷன் இங்கே ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்டாக உங்களுடைய லோவர் தேர்ட்ஸ் இல்லைனா டைட்டிலுக்கு சின்னதாக, அதாவது ஒரு டிவைடர் ஸ்லைட் மாதிரியோ நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணால் நீங்கள் தாராளமாக இந்த டெக்ஸ்ட் அனிமேஷனை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ மாஸ்கிங் டெக்ஸ்ட் அனிமேஷன் தான். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ முதல்ல நமக்கு தேவை ஒரு வீடியோ, அதுக்கு மேலே இன்னொரு வீடியோவை டெக்ஸ்ட் மூலமாக நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேங்களா? அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வீடியோவை பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதிலிருந்து அப்படி, அதாவது சிட்டிலேருந்து நேச்சுரலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால நான் நேச்சுரல்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ முதல்ல டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணி நேச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதை சென்டராக அலைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த அலைன்மெண்ட்டையும் நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே போயிட்டு சென்டர் பண்ணியாச்சு. ஓகேங்க, பர்ஃபெக்டாக
நம்ம சென்டர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அண்ட் இதையும் நான் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டு உள்ளே வந்து அதுக்கப்புறமா நம்ம அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பட் இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நம்ம வீடியோவை ப்ளேஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் எசென்ஷியல் கிராஃபிக்ஸ்குள்ளே போய்க்கலாம். போயிட்டு இங்கே இருக்கிற இந்த ஐக்கானை, இந்த நியூ லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட வீடியோவை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. மேபி நான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ நமக்கு இப்படி ஃபுல்லாக வேண்டாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த ரெசல்யூஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இந்த பிரச்சனை வருது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரீசைஸ் பண்ணால் பர்ஃபெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிடுச்சா? அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நேச்சர் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு மாஸ்க் வித் டெக்ஸ்ட்னு இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே நமக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராது. பிகாஸ் நேச்சர் வந்து கீழே இருக்குது, அதாவது டெக்ஸ்ட் லேயர் கீழே இருக்குது. அதனால் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து மேலே நான் வச்சிடுறேன். பர்ஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேச்சர்ன்ற டெக்ஸ்ட் லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் வீடியோவும் அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அனிமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அனிமேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக தெரிகிறதுக்காக. ஓகே, பர்ஃபெக்ட்டுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல டெக்ஸ்ட்டு கீழேருந்து மேலே வர மாதிரி அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷன். ஓகேங்களா? ஸோ முதல்ல பொசிஷன் இந்த பக்கம் வந்துடலாம். எட்ஜுக்கு வந்துட்டு பொசிஷன் ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணி கீ ஃப்ரேமை க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த கீ ஃப்ரேமை கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு போயிடுறேன். பர்ஃபெக்ட். அண்ட் அடுத்ததாக இந்த ஒய் டைரக்ஷனில் டெக்ஸ்ட்டை கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோன்னா கீழேருந்து மேலே வரும். அண்ட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே இப்போ நம்ம போக போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பொசிஷன் ப்ளஸ் ஸ்கேலையும் நான் அனிமேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே இந்த இடத்த கிளிக் பண்ணி ஒரு கீ ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கொஞ்சம் கூட முன்னாடி போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்கேல். ஓகே, இவ்வளோ தூரம் வேண்டாம். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ ஸ்கேலை நல்லா பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பெருசு பண்ணி கரெக்டாக இந்த ஸ்க்ரீன் மொத்தமும் கவர் ஆகிற மாதிரி நம்ம இந்த டெக்ஸ்ட்டை செட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, பர்ஃபெக்டாக எல்லாமே ஃபிட் ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டு உள்ளே வருது. அண்ட் தென் நம்ம டெக்ஸ்ட் வந்து டக்குன்னு உள்ளே போகிறோம். பட் இந்த இடத்துல இந்த அனிமேஷன் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு நம்ம ஈஸியஸ் அப்ளை பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் உள்ளே போயிட்டு ஈஸ் இன் அண்ட் தென் ஈஸ் அவுட். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம இந்த கீ ஃப்ரேமோட லைக் டைமிங்ஸை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம். அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு தடவை செக் பண்ணிட்டு ஓகே இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த கர்வ்ஸ் வந்துடும். ஸோ இந்த கர்வ்ஸை நம்ம ஒன்று அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த கர்வை இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது பக்கத்தில் இருக்கிற மாதிரி. ஓகே, பர்ஃபெக்ட். அண்ட் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ஸ்பீடாக முடிகிற மாதிரி இருக்கணும். அதனால் இதை நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி தள்ளி வச்சிடலாம். அண்ட் தென் இந்த ஸ்கேலையும் நான் அதே மாதிரி இப்படி தள்ளி வச்சிடுறேன். ஓகே, இது நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இது கரெக்டாக ஸ்ட்ரைட்டான லைனில் இருக்கா அப்படின்றத மாதிரி பார்த்து நீங்கள் மூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பண்ணி பார்த்தா பர்ஃபெக்டாக நம்மளுடைய அனிமேஷன் இங்கே ரெடி ஆச்சு. ஸோ இங்கே நம்ம சிட்டிலேருந்து வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் நம்மளுடைய நேச்சர்ன்ற டெக்ஸ்ட் உள்ளே வருது. அண்ட் அந்த நேச்சருக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ இந்த மாதிரியான அழகான டிரான்சிஷன்ஸை ஜஸ்ட் டெக்ஸ்ட் மூலமாகவே உங்களால் கிரியேட் பண்ண முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சப்டைட்டில் டெக்ஸ்ட் அனிமேஷன் தான். பட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. டெக்ஸ்ட் அனிமேஷனில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற பிளகின் ஆர் ப்ரீசெட் அதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான அந்த ப்ரீசெட் என்ன ஆர் அந்த பிளகின் என்ன கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பேக் டு திஸ் டாபிக். நிறைய பேர் நம்ம இந்த மாதிரியான டெக்ஸ்ட் அனிமேஷனை பண்ணியிருப்போம். பிகாஸ் நமக்கு டைம் இல்லாதனால டக்குன்னு டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகி போயிட்டே இருக்கிற மாதிரி சப்டைல்ஸை ஆட் பண்ணிப்போம். பட் நம்ம இந்த மாதிரி மட்டும் பண்ணாமல் இன்னும் இதில் கொஞ்சம் கூட ஒரு ஸ்பைசியான விஷயத்தை ஆட் பண்ணால் டெக்ஸ்ட் அனிமேஷன் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் பார்க்குற ஆடியன்ஸையுமே அது ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். அப்படின்னு விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஒன்றையும் அனிமேட் பண்ண போகிறேன். ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஒன்று அனிமேட் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கவலையே வேண்டாம். நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிக்கை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரே ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஒரே ஒரு லேயரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே போயிட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஓகேங்களா? அவனை அப்படியே செலக்ட் பண்ணி அப்படியே தரன்னு தூக்கிட்டு வந்து ஃபஸ்ட் லேயர் மேலே போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் சின்னதாக ஒரு அனிமேஷனை ஆட் பண்ணோம். என்ன அனிமேஷன் அப்படின்னா இதில் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இங்கே வந்து நம்ம அனிமேஷனையோ இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டார்ட்
பண்ணுற அனிமேஷனே நம்ம பண்ணலை. ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஒரு அனிமேட் ஆகிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறோம். பிகாஸ் இட்ஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இது நடக்கும். டக்கு 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 டக்கு. ஸோ ரொம்ப கவனமாக நம்ம அனிமேட் பண்ணோம். ஸோ முதல் விஷயம் நான் ஸ்கேலை தான் சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ முதல்ல ஒரு டம்மி கீ ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிவிட்டு அவனை அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். ஓகேங்களா, ரொம்ப தள்ள வேண்டாம், லைட்டாக தள்ளிட்டு இவன் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம். மேபி ஒரு 150 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளே பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். பர்ஃபெக்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இண்டிகேட்டரை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மேபி ஒரு 3 ஃப்ரேம்ஸ் வந்து இந்த என் கீ ஃப்ரேமை நான் மூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, மூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த 125 இருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஒரு 18 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா ஒரு சின்ன பாப்பப் ஆகிற ஒரு டைனமிக்கான அனிமேஷன் அந்த இடத்துல நமக்கு கிடச்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி உட்கார்ற மாதிரி அப்படி உள்ளே போயிட்டு இப்படி வெளியில் வர மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஒரு டைனமிக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஓகே பர்ஃபெக்ட். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்குது. பட் மற்ற டெக்ஸ்ட்லாம் நம்ம இன்னும் அப்ளை பண்ணல. அதையும் நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. செமையான ஈஸியான ஒரு ட்ரிக் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மோஷன் பிளர் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். 180. ஓகேங்களா, இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மோஷன் பிளரோட ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் நமக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இப்போ நம்ம பெரிய விஷயத்தை முடிச்சிட்டோம். இனி உங்களுடைய வீடியோவில் எத்தனை லேயர்ஸ் இருந்தாலும் உங்களால் ஈஸியாகவே இந்த அனிமேஷனை அப்ளை பண்ண முடியும். ஸோ எப்படின்னா ஒரு சின்ன ப்ரீசெட்டாக இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் ப்ரீசெட்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நேமை கொடுத்துக்கோங்க. நான் மேபி ஓகே சப்டைட்டில் பாப் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, பர்ஃபெக்ட். நான் அடுத்ததாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கீழே உங்களுக்கு இங்கே விஷயங்கள் இருக்கும். டைப், ஸ்கேல், ஆங்கர் டு இன் பாயிண்ட் ஆர் ஆங்கர் டு அவுட் பாயிண்ட் அப்படின்ற 3 விஷயம் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு வேளை ஒரு இன் அனிமேஷனை க்ரியேட் பண்ணுறீங்க ஆர் வந்துட்டு ஒரு 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 விஷயம் ஒரு லேயரோட ஸ்டார்ட் அனிமேஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இன்னை தான் செலக்ட் பண்ணணும். அண்ட் வந்துட்டு அவுட் க்ரியேட் பண்ணுறீங்க, அதாவது அந்த அனிமேஷன் முடிகிற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அவுட் அனிமேஷனாக பண்ணணும். அப்போ இந்த ஸ்கேல் எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்கேல் மூலமாக அந்த லேயரோட டைமிங்கை கால்குலேட் பண்ணி அது வந்து அப்ளை ஆகிக்கும். ஸோ அதனால் அதை நம்ம தொட வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஆங்கர் டு இன் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் வேணா ஆட் பண்ணிக்கலாம், வேணா விட்டுலாம். ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பர்ஃபெக்ட். இப்போ நம்மளுடைய ப்ரீசெட்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதாவது எஃபெக்ட்ஸ்குள்ளே வந்து ப்ரீசெட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சப்டைட்டில் பாப் அனிமேஷன் இருக்கும். இதே மாதிரி தான் நான் இந்த ப்ரீசெட்ஸையும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய ஓன் யூஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி கஷ்டமான ப்ரீசெட்ஸை நீங்களே கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எல்லா லேயர்ஸையும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இந்த சப்டைட்டில் அப்படின்ற இந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா லேயருக்குமே பர்ஃபெக்டாக நம்ம கிரியேட் பண்ண அந்த அனிமேஷன் வித் டைனமிக் அண்ட் மோஷன் பிளரோட அப்ளை ஆயிடுச்சு. ஓகே சாம்ஸ், இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டில் இதை அப்ளை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்ததாக இந்த ப்ரீமியர் ப்ரோவில் நீங்கள் எப்படி இந்த மாதிரியான சூப்பரான டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸை கிரியேட் பண்ணுறது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.